இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த்ரெட்ஸ்ல ஒருத்தவங்களுடைய அக்கவுண்ட்டை எப்படி நம்ம மியூட் மற்றும் அன்மியூட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். மியூட் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து எதுக்காக ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டை நம்ம வந்து மியூட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எதுக்காக மியூட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பாருங்க அதிகபட்சமா வந்து போஸ்டர்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அவங்க வந்து நிறைய ரிப்ளைஸ் வந்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். இது போல நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு, போஸ்டர்ஸ்லாம் அதிகபட்சமாக வருது, அவங்களுடைய போஸ்டர்ல அதிகமாக சஜஷன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து மியூட் பண்ணிடலாம். அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து மியூட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களுடைய ஃபீட்ல வந்து காமிக்க மாட்டாங்க. ஹோம் பேஜ் ஃபீட்ல நீங்க வந்து பார்க்கும்போது அவங்களுடைய போஸ்டர்ஸ் அதிகமாக வந்து பாருங்க சஜஷன் வந்து பண்ண மாட்டாங்க. அது போல அவங்க போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது, மியூட் ஆயிடும். அவங்களுடைய அக்கௌண்ட்கானது வந்து பாருங்க மியூட் ஆயிடும். அது போல அவங்க ரிப்ளைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிப்ளைஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க மியூட் ஆயிடும். இது போல நம்ம வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணாம நம்ம வந்து மியூட் பண்ணிக்கலாம். இது போல அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக, அவங்க போஸ்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக மியூட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து மறைமுகமா வந்து பாருங்க அவங்களுடைய அக்கௌண்ட்குள்ளே அடங்கி போயிடும். நமக்கு வந்து பாருங்க வெளிப்படையா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல காமிக்க மாட்டாங்க, வெளியே வந்து ஹோம் பேஜ்ல வந்து காமிக்க மாட்டாங்க. அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வராது. இதுக்காக நம்ம வந்து பாருங்க மியூட் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பாருங்க மீதி எல்லா விஷயமும் வந்து பாருங்க அது வந்து நார்மலா தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த போஸ்டர்ஸ் மட்டும் வந்து பாருங்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு அளவா வந்து பாருங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய போஸ்டர்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபீட்ல காமிக்காம மாதிரியும், அவங்க அதிகமாக போஸ்ட் பண்றாங்க, அவங்க போஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த மியூட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ யாருடைய போஸ்டர்ஸ்லாம் அதிகமாக வருதோ அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள வந்துருங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள வந்து மேலே டாப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி இப்போ இங்க வந்து பாருங்க மியூட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மியூட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மியூட்டை கிளிக் பண்றேன். மியூட்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க மியூட் போஸ்டர்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. மியூட் போஸ்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. மியூட் போஸ்டர்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து பாருங்க அவங்க போஸ்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து மியூட் ஆயிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வராது, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போஸ்டர்ஸ் கூட வந்து பாருங்க அந்த ஹோம் பேஜ்ல இப்போ இந்த இது போல ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்க மாட்டாங்க. இது போல அவங்களுடைய அக்கௌண்ட்டை மியூட் பண்றீங்க அப்படின்னா ஓகே. இது போல வந்து பாருங்க யார் யார் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து பாருங்க நீங்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள போயிடுங்க. ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு மேல டாப்ல ரைட் சைடில் 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மியூட் சொல்லிட்டு இருக்கு. இந்த மியூட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய மியூட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க மியூட் போஸ்டர்ஸ் இருக்கு. மியூட் போஸ்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மியூட் போஸ்டர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய போஸ்ட் வந்து மியூட் ஆயிடும். இப்போ இது போல வந்து பாருங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மியூட் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம திரும்ப அன்மியூட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல வந்து பாருங்க நான் வந்து அவங்கள மியூட் பண்ணிட்டேன், நான் வந்து திரும்ப அவங்கள அன்மியூட் பண்ண விடணும் அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் நீங்க த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 2 பார் லைன் இருக்கு, 2 கோடு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடும். செட்டிங்ஸ்ல கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ்ல வந்து பாருங்க கண்டென்ட் ப்ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்டா மியூட்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. மியூட்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மியூட்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நீங்க எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த அக்கௌண்ட்டை மியூட் பண்ணுமோ அன்மியூட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாருங்க அன்மியூட் வந்து அவங்கள நீங்க பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் அன்மியூட் வந்து பண்றேன். இப்போ அன்மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வழக்கம் போல வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது போல வந்து பாருங்க நீங்க வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை மியூட் பண்ணிக்கலாம், திரும்ப நீங்க வந்து அன்மியூட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.